நந்தினி அங்க போறா. விஜய் விஜய் கொஞ்சம் தள்ளி உட்காரு விஜய். நந்தினி நீ இப்படி உட்காருமா. நந்தினி நீ உட்காருல, இங்க உட்காரு சூரிய பக்கத்துல. மச்சான் தங்கச்சி உட்கார சொல்லு மச்சான். ஏய் சிட் டவுன் நந்தினி. சிட் டவுன் நந்தினி. ஏன்னா அங்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குண்ணா. பின்ன அப்புறம் என்னம்மா, நேரத்துக்கு கடையை திறக்கணுங்கிற பொறுப்பே இல்ல அவனுங்களுக்கு. என்ன பிசினஸ் பண்றாங்க இவங்கலாம்? மச்சான் அவங்க பிசினஸ் பாதிக்க கூடாதுங்கிற அக்கறையில தான் அப்படி பேசுறான். மத்தபடி நீங்க எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. டேய் போதும், ஆர்டர் பண்ற சார். உங்க ஆர்டர் என்னன்னு சொல்லுங்க சார். இரு பாக்குறேன். என்ன வேணும் சார்? எங்க நம்ம கேரளா ஸ்டைல்ல மீன் பொழிச்சது வாங்கலாமா? அது என்ன மீன் பொழிச்சது நந்தினி? அதுவா, இட்லியை வேக வைக்கிற மாதிரி மீனை மசாலாவோட இலையில கட்டி இட்லி பாத்திரத்துல வச்சு அவிச்சிருவாங்க. ஓஹோ, அப்ப மீன் இட்லியா? எங்க மீன் இட்லி இல்லைங்க, இட்லி பாத்திரத்துல சமைப்பாங்கன்னு சொன்னேன். சரி அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு நீங்க என்ன வேணும்னு பார்த்து சொல்லுங்க. மச்சான், டேய் டிராகன் சிக்கன் சொல்லலாமா? சொல்லு மச்சான், உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் சொல்லு மச்சான். ஆஹா, நமக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னத்த சொல்றது? நமக்கு எதுக்கு வம்பு? எதையாவது சொல்ல போய் வேற எதையாவது கொண்டு வந்துட்டாங்கன்னா. எனக்கு தோசை. என்ன நந்தினி, தோசையா? இங்க வந்து தோசை தான் சாப்பிடுவியா நந்தினி? வேற என்னக்கா சொல்றது? இதுல ஒன்னும் புரியவும் இல்ல, தெரியவும் இல்ல. சரி கவலை விடுமா. இப்ப மச்சான் உனக்கு பிடிச்சத பார்த்து அவனே ஆர்டர் பண்ணுவான் பாரு. மச்சான் ஆர்டர் பண்ணி விடு மச்சான். ஓகேடா, பண்றேன். நந்தினி உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு மச்சான். தங்கச்சிக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சிருந்தா அதுவே ஆர்டர் பண்ணி இருந்திருக்காதா? அவளுக்கு என்ன பிடிக்குங்கிறத நீ ஆர்டர் பண்ணுவேன்னு பார்த்தா நந்தினிகிட்டே கேட்குற. நீங்களாம் இதை ஆர்டர் பண்ண வேணாம், நானே சொல்லிக்கிறேன். தலைவா சார், சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? நண்டு சூப் இருக்கா? இருக்கு சார். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, எல்லாத்துக்கும் நண்டு சூப்பு கொண்டு வாங்க. அப்புறமா மீல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நான் சொல்ல போற ஐட்டத்தை எல்லாமே கொண்டு வந்துருங்க. ஓகே சார். நண்டு கிரேவி, நண்டு தொக்கு, அப்புறம் நண்டு என்ன இருக்கு, நண்டு பெப்பர் பிரட்டல், ஆந்திரா ஸ்டைல்ல நல்ல ஸ்பைசியா நண்டு குழம்பு. வேற ஏதாவது நண்டு ஐட்டம் இருக்கா? இருக்கான்னு பாக்குறேன் சார். லாப்ஸ்டர் இருக்கு சொல்லவா சார்? அது ஓகே தான். லாப்ஸ்டர் எஸ். ஓகே சீக்கிரம் எடுத்துக்கலாம். போங்க அண்ணன். என்னென்ன நீங்க எதுக்கு இவ்ளோ நண்டு சொல்றீங்க? நண்டு சாப்பிட்டா உடம்புக்கு சூடு. சொன்னதே சூடு ஏறதுக்கு தானே. என்ன வச்சு அவரை வர சொல்லி கொஞ்சம் மாத்தியாச்சும் சொல்லுங்க. அதெல்லாம் இல்லம்மா, மாப்பிள்ளைக்கு நண்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். நீ சாப்பிடு. என்ன மச்சி? எனக்கு நண்டு பிடிக்குமா? ஆமா மச்சி, உனக்கு நண்டு பிடிக்கும். நண்டு சாப்பிட்டா உடம்புக்கு சூடு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்க்கறதெல்லாம் பிடிக்கும். பார்க்க பிடிக்கும். மொத்தத்துல உனக்கு ரொம்ப பிடிச்சு போய் நண்டு வந்ததும் ஒரு புடிப்ப பாரு. பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா நந்தினி, எஸ் எக்ஸாக்ட்லி. எனக்கு ஆக்சுவலி அந்த பார் மேனேஜர் கொடுத்த டென்ஷன்ல எல்லாம் மறந்துட்டேன். மை ஃபேவரட் ஃபுட். யா, தட்ஸ் மை ஃபேவரட் ஃபுட் எக்ஸாக்ட்லி.